யூரோப்பில் பீட்சா சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் இல்லை கடைங்களில் வந்து ரெடிமேடாக இருக்கிறது அது ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்லாம். டைனிங் டேக்அவே எல்லாமே இருக்கும். அது போக வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ரெடி டு குக் பீட்சா மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபிஷ் போட்டது, மீட் போட்டது, வெஜிடபிள்ஸு, மஷ்ரூம்ஸ் போட்டது, சம்டைம்ஸ் வந்து வெறும் மார்கரிட்டா, அதாவது வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாதது அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து வெறும் பீட்சா அந்த மாவு ப்ளஸ் வந்து சாஸு அந்த மாதிரியும் தனியாகவும் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நமக்கு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லை வேறு ஏதாவது மீட்டு மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணி செய்யலாம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி எல்லா ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணினது வாங்கிட்டு வந்து குக் பண்ணினோம். இது பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக குக் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும், அவன் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வைக்கும்போது. என்னென்னா இடையில வந்து கொஞ்சம் 3-4 பீட்சா அட் அ டைம் வைக்கிறனால வந்து கொஞ்சம் நேரத்துக்கு குறுக்காக பார்த்து ரொட்டேட் பண்ணி விடணும். ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக. இல்லைனா ஒன்று மட்டும் சீக்கிரம் ஓவராக வெந்துடும், ஒரு சிலது கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும். ஸோ பீட்சா ரெடி இப்போது கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆலிவ் ஆயில், சில்லி ஃப்ளேவர்ட் ஆலிவ் ஆயில் ஊற்றி அது கூட வந்து ஆரிகேனோ போட்டு சாப்பிடுவோம். அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அந்த ஃப்ளேவரு. சீஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆப்வியஸாக இவங்க சீஸ் நிறையா சாப்பிட்றாங்க, செய்கிறாங்க. பிட்ஸாவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், ரொம்ப திக்கான மாவாக இருக்காது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஈஸி டின்னர் ஆப்ஷனாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.